ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சுகாதாரத்துறை இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, அதாவது எந்தமான பதவி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆர்டர் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 13/12/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி, கல்வி தகுதி பிஎஸ்சி ஸ்பீச் மற்றும் ஹியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. வேக்கன்ட் பிளேசஸ், ஸோ எந்த இடங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பதவிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி வித் டிப்ளமோ அல்லது எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 17,500 சேலரி கொடுத்துருக்காங்க. சானிட்டரி அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சானிட்டரி கார்டு கேட்டிருக்காங்க. 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 உங்களுக்கான சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. பார்த்தாச்சு. டேட்டா மேனேஜருக்கு கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஜி குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 20,000 உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டென்டல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி, டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 12,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 23 வேகன்சி, 8th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 9 வேகன்சி. இதுக்கு நீங்கள் மல்டிபர்பஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். 13,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 14 வேகன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 3 வேகன்சி, 3 மந்த்துக்கான ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 11,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 3 வேகன்சி, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி, எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 கொடுக்குறாங்க. ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி, 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஆப்டோமெட்ரிக் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 14,000 சேலரி கொடுக்குறாங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 77 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் 2 டிகிரி முடிச்சவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த ஜாப் முற்றிலும் தற்காலிகமானது, பர்மனன்ட் ஜாப் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி, ஸோ அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு அனுப்புகிற மாரி இருக்கும். அப்ளிகேஷனை டேரெக்டாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் முகவரிக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கல்வி தேதிக்கான டாக்குமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நேட்டிவிட்டிக்கு குடும்ப அட்டை, ஆதார் கார்டை சப்மிட் பண்ணால் போதுமானது. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சைன் போட்டு அதை நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் தகுதி இருக்கும், அவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.